வணக்கம் சார். வணக்கம் சோகு. மறுபடியும் ஒரு கேள்வியோட உங்களுடைய வீட்டு கதவை நான் தட்டி உள்ளார வந்திருக்கிறேன். ஓகே, அந்த கேளுங்க. கேள்விக்கான விடையை தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கேன் சார். இப்போ நம்ம பொது ஏலத்தை பற்றி நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதை பற்றி நிறைய பேர் நம்ம சங்க உறுப்பினர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க. விவரங்கள் தெரியல, சரியான விவரங்கள் புரியலன்னு சொல்லிட்டு. அதை பற்றி ஒரு நிலைப்பாடு என்ன? அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். எங்கிட்டயும் நிறைய பேர் கேட்குறாங்க சோகு. நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் இந்த ஏல விஷயத்தை குறித்து நீங்கள் போட்டிருக்கிறீங்க, வீடியோவே போட்டிருக்கிறீங்க. அதில் வந்து நம்ம வந்து முன்பணம் செலுத்துறது, அதுக்கப்புறம் வந்து ஏலத்தொகையை வந்து நம்ம தொகையாக கட்டுறது, இதெல்லாம் வந்து நிறைய சந்தேகம் கேட்டு நிறைய பேர் அவங்களுடைய வருத்தத்தை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க நம்மகிட்ட. உங்ககிட்டயே பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து ஆரம்பத்தில் வந்து நம்மலாம் ரொம்ப எதிர்பார்த்தது வந்து நம்ம பாண்டை கொடுத்து நம்ம லேண்டை வாங்கிக்கலாம், பாண்டுக்கு லேண்டு அப்படின்னு நம்ம இருந்தோம். ஏலத்தில் பங்கு பெற்று நம்ம வந்து பிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லேண்டாக பிளாட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா எல்லார்ட்டுமே பார்த்திங்கன்னா யார்கிட்டையுமே வந்து காசாக இல்லை, பணமாக இல்லை. எல்லாருமே வந்து பணத்தை போட்டு குறிப்பாக மூத்தக்குடி மக்கள் இந்த 40 வருஷம் 50 வருஷம் உழைச்சி அந்த ஓய்வூதிய பலன் இருக்கு இல்லையா, ஓய்வு கால பலன் இருக்கு இல்லையா, அந்த பணிக்கூடை மொத்தத்தையும் போட்டுட்டு இப்போ வந்து ரொம்ப விரக்தியின் விளிம்பில் இருக்காங்க, வாழ்க்கையின் கடைசி பகுதியில் இருக்காங்க. இப்போ வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஏலத்தொகை முழுமையாக வந்து கட்டணும்னு சொல்லி நீதியரசர் சொன்னது ஒரு பெரிய ஷாக்காக தான் இருக்குது. ஆனால் அவருடைய எண்ணம் எப்படி இருக்கலாங்கிறதே நான் போன வீடியோவில் சொன்னேன். அவர் வந்து பணமாக ஒரு 30% கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது என்னென்னா அசோக்கு, மக்களே ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, முதலீட்டாளர்களே, ஏலம் எடுக்கிறதுக்கு யார் வருவா, முதல்ல எந்த வெப்சைட்டில் போடுறாங்கங்கிற பொறுத்தா இருக்குது. ஏலம் எவ்வளோ ஹையஸ்ட் அமௌண்ட் போகுதோ அதுதான் நமக்கு லாபம். நமக்கு லாபம், முதலீட்டாளருக்கு நிறுவனத்துக்கு இல்லை, நமக்கு லாபம். ஏன்னா எவ்வளோ அதிகமாக லாபத்துக்கு ஏலம் போகுதோ அந்த அளவு நம்ம பிரித்து கொடுக்கும்போது 50% அந்த 60% கூட நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ மொத்த சொத்துக்களையும் ஏலம் விடலை, ஒன்லி அப்ரூவ்டு பிளாட்ஸை மட்டும் தான் விடுறாங்க. அதுலேயும் கொஞ்சம் சிக்கல் வந்து 11,310 விடுறாங்க. மொத்தம் 19,000 பிளாட் இருந்தது. இப்போ அதுலேயும் கொஞ்சம் சுருங்கி போச்சு. இப்போ அடுத்தடுத்து விட போகிறாங்க. இப்போ அன்றைக்கி நான் கோர்ட்டில் கேட்டேன், என்ன கேட்டேன், பதிவு கட்டணத்தை பற்றி கேட்டேன். நீதியரசரே சொன்னார், இதனால் வருமானம் வருது, அது பதிவு கட்டணத்தை வந்து நான் வந்து ரத்து பண்ணுங்கன்னு கேட்டேன். அது முடியாதுன்னு எனக்கே நியாயமாக படலை முதல்ல. அப்புறம் அந்த கவர்மெண்ட் கைட்லைன் வேலைக்கு நீங்கள் பத்திரப்பதிவு வந்து 11% நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது அறமில்லாதத்தனம், அது அறமற்றத்தனம், அது செய்யவே கூடாது. நீதிமன்றத்தின் மூலமாக நம்ம வந்து ஆக்ஷன் விடுறதுனால அது முடியவே முடியாதுட்டார். இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், இப்போ வெளியாள் ஒருத்தர் ஏலத்துக்கு வராங்கன்னா ஹோல்சேலில் ஒரு ஏக்கர் கணக்கில் எடுத்துட்டு அதை அவங்க டிடிசிபிள் வாங்கி பல மடங்கு லாபத்துக்கு வச்சு விற்கிறது லாபமா, இல்லை ரீட்டைலுக்கு இந்த மாதிரி ஏலத்தை எடுத்து அதை அதுக்கப்புறம் லாபம் வச்சு விற்கிறது லாபமா? வருவாங்களா? முதல்ல ஹோல்சேலில் வாங்கி அதை பிரித்து வாங்குறது தான் லாபமாக எல்லாருமே அதுதான், இந்தியா முழுக்க எல்லாருமே அதை செய்வாங்க. இப்போ வெப்சைட்டு ஒருவேளை இந்தியா லெவலில் சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட்டில் போட்டால் நிறைய ஒரு நார்த் இந்தியன்ஸ் வந்து மோதுவாங்க. நம்ம நிறைய மோதும்போது நமக்கு நன்மை. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டில் போட்டாங்கன்னா இது யார் இந்த ஏலத்தை எடுப்பாங்கங்கிறது மக்களே உங்களுடைய முடிவுக்கே நான் விட்டுறேன். யார் எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி எடுப்பாங்க தெரியும். அதான் அசோக்கு, ஒரு உயர்மட்ட மக்கள் இருக்காங்கல்ல, அதாவது நல்ல முன்னேறி நிலையில் உள்ளவர்கள், பணக்காரர்கள், அவர்களும் லோ கிளாஸ் இருக்காங்க இல்லையா, ஹை கிளாஸ் அண்ட் லோ கிளாஸ் பீப்புள் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஒற்றுமையாக இருப்பாங்க. இந்த மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள ஒற்றுமையே இருக்காது. ஏன்னா நம்ம 2 கட்ட நிலையில் இருக்கிறோம். நல்ல பணமும் இருக்கும், ஏசியோட சொகுசாக இருப்போம், ஆனால் ஏசியில் படுத்து தூங்க மாட்டோம். ஏன்னா யாராவது திடீர்னு போயிடாமல் பயப்படுவோம். பணக்காரங்க அப்படி கிடையாது, நிறைய செக்யூரிட்டி வச்சுருப்பாங்க, அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. ஏழைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனுக்கு ஒன்றுமே இல்லையா, அவன் கவலைப்பட மாட்டான், நடுத்தரில் கூட தெருவோரமாக கூட படுத்து தூங்குவான். நம்ம நடுத்தர மக்கள் தான், மிடில் கிளாஸ் தான், நமக்குள்ள ஒற்றுமையே வராது, ஒன்றும் சேரவும் மாட்டோம் நம்ம. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில் கார்பரேட்டுகள் எப்படி வந்து எடுப்பாங்க ஏலத்தை? இப்போ தமிழ்நாட்டு வெப்சைட்டில் விடுறாங்க, எப்படி எடுப்பாங்க? நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். அவங்க கார்பரேட் அவங்க யூனிட்டியாக இருப்பாங்க. யூனிட்டியாக இருந்துட்டு நான் இந்த இடத்த எடுத்துக்கிறேன், நீங்கள் அந்த இடத்த எடுத்துக்கங்க, இப்படி எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள போட்டி இல்லாமல் மினிமம் அமௌண்ட்டை பிட் பண்ணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? என்னுடைய டவுட்டு. ஆனால் சாத்தியம் இருக்கா இல்லையா? சாத்தியம் இருக்கு. அப்படி எடுத்தாங்கன்னா நமக்கு என்ன வரும்? நஷ்டம் தான் வரும். அதிகமாக ஏலத்துக்கு போச்சுன்னா தான் பணம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். 30%, 40, 50, 60 அப்படி வரும். அதனால தான் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அவள் வந்து இப்போ வந்து நான் ஆவரேஜாக எவ்வளோ வெளியே சொன்னேன்,
409 ரூபா. 409. கைட்லைன் வேல்யூ எவ்வளவு? இது மதிப்பீட்டுக்குழுடைய மதிப்பு வந்து 409 ரூபா. ஓவராலாக நான் ஆவரேஜாக போட்டது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்புறம் பிளாட்டுக்கு. +20. இப்போ ப்ளஸ் 25% வைக்கும்போது 102 ரூபா கூட்டுங்க. கூட்டிங்கன்னா 511 ரூபா. இந்த 516 ரூபாய்க்கே இப்போ 11 ரூபாய்க்கு பிட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு நஷ்டம், எடுக்கிறவங்களுக்கு லாபம். அந்த லாபத்தை நாமே எடுக்கக்கூடாது. நாங்கள் நினச்சிருந்தோன்னா அந்த ப்ளஸ் 25% வச்சு 511 ரூபா வருது ஸ்கொயர் ஃபீட்டு. நிறுவனத்தார் சொல்கிறது எவ்வளோ வருது? 852 ரூபா வருது. நான் அன்றைக்கே சொன்னேன் 852 ரூபா வருது. நம்ம இதுக்கு ரெண்டுக்கும் இடையில நீதியரசர் சொன்ன மாதிரி இவன் 2000 மதிப்பீட்டுக்குள்ள என்ன சொல்கிறாங்கன்னா 2000 கோடி பெறுன்றாங்க, இவங்க 4000 கோடி சொல்கிறாங்க. ரெண்டுக்கும் இடையில 3000 கோடிக்கு போச்சுனாக்கா நான் 50% செட்டில் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாரு. ஆனால் வாய்ப்பு இருக்காங்கிறது எனக்கு தெரியல, கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நல்ல இடத்துல எடுத்துருவான். கார்பரேட்டுங்க மற்ற போட்டியாளர்லாம் இருக்காங்க இல்லையா, பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நல்ல இடத்துல எடுத்துருவாங்க. இது ஈஸியாக இடம் போயிடும். மொரை சிட்டி இடம் ஏலத்துக்கு போயிடும். அது மாதிரி மதுரை ஹைகோர்ட்டுக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, லிவ் ஸ்மார்ட் சிட்டியா, அது ஏலத்துக்கு போயிடும். பைபாஸில் இருக்கிறதுலாம் ஓரளவுக்கு போயிடும். கொஞ்சம் உள்ளே இருக்கிறதுலாம் ஏலமே போகல வச்சுங்களேன், நமக்கு எப்படி பணம் கிடைக்கும்? சில சிக்கல் இருக்க தான் செய்யுது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்தந்த பகுதியில் இருக்கவங்க, இப்போ தேனி பகுதியில் இருக்கோன்னா தேனியில் உள்ள இடத்த பிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவக்கோட்டையில் இருக்கோன்னா அது சிவகங்கை அந்த ஒக்கூர் அந்த பக்கம் இல்லையா, அதில் எடுத்துக்கலாம். இந்த கோயில்பட்டி இருக்கோம்னா கோயில்பட்டி விருதுநகர் பக்கம் உள்ளவங்களாம் அந்த கோயில்பட்டி விருதுநகர் சைட்டை எடுத்துக்கலாம். திருநெல்வேலி பக்கம் இருக்கவங்களாம் அந்த பக்கம் உள்ள எடுத்துக்கலாம். தஞ்சாவூரில் உள்ளவங்களாம் அந்த வல்லம் சைட்டில் உள்ளதை எடுத்துக்கலாம் இல்லையா. இப்படி எடுத்துறதுக்கு நல்லது. அதுதான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் நீதியரசர் அவர்கள் ஏல பணத்தை செலுத்தணுங்கிறார். அவர் வந்து ஒரு பணமாக பிரித்து கொடுக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கலாம். இப்போ இது மக்களை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க, நான் தெளிவாக சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் எது நல்லது எது கெட்டதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நீதியரசர் பணமாக கொடுக்கறது நல்லது தான், நான் அதை வரவேற்கிறேன். அவரை வந்து கையெடுத்து கும்பிட்றேன். நல்ல மனிதர், மாமனிதர், இறை தூதர், நல்ல செய்யணும்னு நினைக்கிறார். ஆனால் ஏலத்துக்கு போகுமா என்று சொன்னால் அதுதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. எல்லா நிலமும் ஏலத்துக்கு போகணும், நல்ல ரேட்டுக்கு போகணும். இப்போ நிறுவனத்துக்கு சொல்கிற ரேட்டுக்கே எடுத்துனா வச்சுங்களேன், கோடி கும்பிடு. நிறுவனம் சொல்கிற ரேட்டு 852 ரூபாய் எடுத்துட்டான்னா நமக்கு நல்ல நிறைய பணம் கிடைக்கும். 50% நீதியரசர் 30%லேருந்து 50% இருக்கா இல்லையா, நமக்கு 60% கூட ஒரு முதல் தவணையில் கிடைச்சிடும், பணமாக கிடைச்சிடும். ஆனால் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா டவுட்டு தான். ஒருவேளை போகலன்னு வச்சுங்க, இல்லை கம்மியாக ரொம்ப கம்மியாக போகுதுன்னு வச்சுங்களேன், நிறுவனத்தார் ஒத்துக்கலன்னு வச்சுங்களேன், என்ன சார் நடக்கும்? பெயிலை கேன்சல் பண்ணி உள்ளே வைக்கலாம். ஒத்துக்க அவன், அதாவது பொருள் அவனுது, பொருள் நியமக்ஸ் நிறுவனத்தாரோடது, முதலீடு பணம் நம்மளுது. ஆனால் இப்போ பொருள் யாரது? அவனுது. இப்போ நான் சரியான ரேட்டுக்கு ஏலத்துக்கு போனால் எனக்கு நஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கல, நீங்கள் டான்பிட் கோர்ட்டில் நீங்கள் ட்ரையல் கோர்ட்டுக்கு விட்டுருங்க, டான்பிட் கோர்ட்டுக்கு விட்டுருங்க சொன்னாங்கன்னா நீதியரசர் கோவப்பட்டு அதிகபட்சம் என்ன செய்யலாம்? பெயிலை கேன்சல் பண்ணி அவங்கள உள்ளே வைக்கலாம், வாய்ப்பு இருக்குது. உள்ளே வச்சாலும் என்ன நடக்கும்? 60 நாளில் வெளியே வந்துடுவான், திருப்பி ஜாமீனில் வெளியே வந்துடுவான். ஏன்னா சார்ஜ் ஷீட் போடல, வழக்கு ட்ரையலுக்கு வரல அப்படிங்கும்போது திருப்பி 60 நாளில் ஜாமீன் விட்டு வெளியே வந்துடுவான். இது நான் சொன்னல, நீதியரசரே சொன்னார். திருப்பி ஏயா பணத்தை போட்டு ஏமாறுறீங்க, திருப்பி அவனை பிடிச்சி உள்ளே வைப்பான், திருப்பி 60 நாளுக்கு மறுபடியும் வெளியே வருவாங்க, பெயிலில் வெளியே வருவாங்க, இப்படி மாற்றி ஏமாறுவீங்களான்னு சொல்லி நம்மளே கேட்டிருக்கிறாரு. ஸோ அந்த நிலை வரக்கூடாதுனாக்கா நம்ம வந்து நாளைக்கு ஒரு ப்ரேயர் வைக்கலான் இருக்கோம். மூத்த குடிமக்கள் சங்கத்தின் சார்பாக சகோதர சகோதரிகளே, நாங்கள் ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்திருக்கிறோம். அது நாளைக்கு கோர்ட்டில் நாங்கள் சப்மிட் பண்ண போகிறோம். அதிகமாக பேச போகிறது இல்லை, நம்ம வந்து லாயர் மூலமாகவோ அல்லது நாமளோ வந்து அந்த காப்பியை கொடுக்க போகிறோம். பிபிக்கு கொடுக்க போகிறோம், ஐஓ எஸ்பி இருக்கா இல்லையா, ஐஓட எஸ்பி கொடுக்க போகிறோம், டிஎஸ்பிக்கு கொடுக்க போகிறோம், யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 காப்பி கூட கையில் எடுத்திருக்கோம். யார் கேட்டாலும் கொடுக்க போகிறோம். எங்களுடைய நிலைப்பாடு அது என்னங்கிறது இப்போ சொல்கிறது நல்லா இருக்காது, சொல்லக்கூடாது. நம்ம கோர்ட்டுக்கு போயிருந்து நம்ம என்ன பண்ணிக்கோங்க, நாளைக்கு நம்ம பிடிஎஃபாக நம்ம குரூப்பில் போட்டுறோம், இப்போ சொல்லக்கூடாது. நாம் வந்து என்ன கேட்குறோன்னா, சுருக்கமாக சொல்லப்போனால் எங்களுக்கு ஏலம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஃபஸ்ட்டு ரைட்ஸ் கொடுங்க. ஒன்று ரைட்ஸ் கொடுத்துட்டாரு. இஎம்டி வேணான் இருக்காரு, இஎம்டி வேணாம் அப்படின்னு இருக்கிறாரு. அதாவது உங்களுடைய முதலீட்டு தொகை இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நீங்கள் ஏலம் எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையில்லை, முன்பண தொகை இஎம்டி தேவையில்லைன்னு இருக்கிறாரு. வெள்ளன் கூட்டு நன்றி. ஆனால் ஏலம் எடுத்த பிறகு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார நீங்கள் அந்த பணத்தை செலுத்தலைனாக்கா இஎம்டி திருப்பி தரப்பட மாட்டாது. ஒருவேளை இஎம்டி கட்டாத முதலீட்டாளர் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் உங்களுக்கு நாங்கள் பாண்டில் கழிச்சுக்கோங்கிறாரு. டோட்டல் வேல்யூ இருக்கு இல்லையா, பாண்டு வச்சுக்கிறேன், அந்த பாண்டில் இஎம்டி கழிச்சிருவோங்கிறாரு. அப்புறம் ஏலம் எடுத்தவர்கள் வின் பண்ணிட்டாக்கா அவங்க வந்து முழு தொகையும் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாரு.
அதை நம்ம வந்து ரிலாக்ஸேஷன் கொடுங்க, 2லேருந்து ரிலாக்ஸேஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். விளக்கமாக வந்து நம்ம நாளைக்கு பேசுவோம். இப்போ பேசுறது நல்லா இருக்காது. நான் நீதிமன்றத்துக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோங்கிறது இப்போ நம்ம வெளியில் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக நீதியரசர் பார்த்து கருணை அடிப்படையில் நமக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னா, நிலங்களை நாம் எடுத்துட்டோம்னா அந்த லாபத்தை நாம் பெறலாம். இப்போ நான் உதாரணம் சொன்னேன் இல்லையா, 516 ரூபா 11 ரூபாய்க்கு ஒரு கார்பரேட் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் வந்து எடுக்கிறாங்கன்னா, அதை என்ன பண்ணுவாங்க, அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் கொஞ்சம் செலவு பண்ணி அதை 1500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு மேலே தான் விற்பாங்க. அந்த இடத்த நாம எடுத்துட்டோம்னாக்கா, பாண்டை கொடுத்து எடுத்துட்டோம்னா, பாண்டை கொடுத்து காசு கொடுக்குறதுக்கு யார்ட்டையும் காசு இல்லை. வி ஆர் ஆல் பெக்கர்ஸ். சொல்லப்போனால் இப்போ வந்து பிச்சைக்கார மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு நிறைய ஒரு நோயால் பீடிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல் நம்மளால் முழு ஏலத்தொகையை பணமாக கொடுத்து எடுக்கிறதுக்கு முடியாது. அதனால எங்களுக்கு பாண்டை வாங்கிட்டு எங்களுக்கு லேண்டாக கொடுத்தீங்கன்னாக்கா, வாங்கினோம்னா நம்ம அதை ஒரு வருஷமோ இது நம்ம கைக்கு வரதுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே நினைக்கிறேன் நம்ம புக் பண்ணி வைக்கலாமே தவிர கைக்கு வரதுக்கு இந்த வருஷம் கடைசி கூட ஆயிடலாம். அப்படி ஆகும் பொழுது அதனுடைய மதிப்பு ஏறத்தான் செய்யும். அதனால எங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க நம்ம கேட்க போகிறோம். நீதியரசர் என்ன முடிவு சொல்கிறதான், அவர் பணமாக தரேங்கன்னா ரொம்ப நல்லது தான். ஆனால் அந்த அளவுக்கு ஏலத்துக்கு போகணும், எல்லா இடமும் போகணும். ஒரு குறிப்பிட்ட இடங்கள் மட்டும் கார்பரேட்டை வந்து எடுத்துட்டு, ஏன்னா இதில் என்ன சிக்கல்னாக்கா, அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குனாக்கா, அவங்களும் வந்து 11% பதிவு கட்டணம் கட்டணும் இல்லையா. அது ஏலம் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் கட்டணும். இப்போ அப்படி இருக்கும்போது அவங்க மினிமம் ரேட்டுக்கு எடுத்தாதான் அவங்களுக்கு என்ன ஏலத்தோ இது 11% பதிவு கட்டணம் கம்மியாகும். அதனால அவங்க கம்மியாக தான் கேட்பாங்க. கம்மியாக ஏலம் போக போக நமக்கு நஷ்டம் நஷ்டம் நஷ்டமே. ஸோ அதிக ரேட்டுக்கு கம்பெனிக்காரன் பிட் சொல்கிறான் இல்லையா, அதிக ரேட்டுக்கு போனால் கூட அதை விட அதிகமாக போகவே போகாது. கண்டிப்பாக கார்பரேட் வந்து எடுக்க மாட்டாங்க, நம்மளே எடுக்க மாட்டோமே. கம்பெனிக்காரன் ஒரு ரேட்டு சொன்னால் அதுக்கு மேலே நம்மளே எடுக்க மாட்டோமே. அதனால் மக்களே, ஏலம் நல்ல ரேட்டுக்கு போனால் நமக்கு பணமாக கிடைக்கிறது சிறந்தது, நல்லது. இல்லை ரொம்ப கம்மியாக ரேட்டுக்கு அவன் லாபத்தை தான் பார்ப்பான். எடுக்க வரவங்க கார்பரேட்டுங்க லாபத்தை தான் பார்ப்பாங்க. லாபத்தை தவிர வேறு எதுவுமே பார்க்க மாட்டாங்க. நம்மளெல்லாம் கருணை அடிப்படையோடு உள்ளத்தோடு பார்க்கவே மாட்டாங்க நீதியரசர் மாதிரி. ஸோ அதனால் நாம் வந்து முயற்சி எடுக்கிறோம். எங்களுக்கு பாண்டை வாங்கிட்டு நீங்கள் எங்களுக்கு ஏலத்தில் கலந்துக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க ஐயா. ஏன்னா நாங்கள் வந்து பிட் பண்ணுறோம், பிட் பண்ணிவிட்டு நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னா எங்களுக்கு வந்து பாண்டை வாங்கிட்டு லேண்டை கொடுத்துருங்க. இப்போ அவர் என்ன நினச்சிட்டு இருக்கலாம், மொத்தமாக வந்து பணமாக கொடுத்துலாங்கிறக்கா அவர் இது பண்ணலாம். ஆனால் லேண்டை வந்து விதியாச்சரிப்பில் பிடிச்சி கொடுக்க முடியாது. அதுக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்லியிருக்கேன், கோர்ட்டில் கொடுக்க போகிறேன். அதை இப்போ சொல்ல வேண்டாம். அதனால் நாளைக்கு கோர்ட்டில் நம்ம கொடுத்துட்டு, கோர்ட்டுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம இதை பற்றி நம்ம சொல்லுவோம். குரூப்லேயே நம்ம அதை வந்து பிடிஎஃபாக வந்து நாங்கள் கோர்ட்டில் என்ன கொடுத்துருக்கோங்கிறது அப்புறம் சொல்லலாம். இப்போ வந்து நீதிமன்றத்தில் கொடுக்க போகிறது நம்ம இப்போ கொடுக்குறது சொல்கிறது பொது வழியில் சொல்கிறது நாகரிகம் இல்லை, சட்டப்படி அது நல்லதும் சரியானதும் கிடையாது. ஏன்னா அது வந்து அஃபென்ஸ், அது பண்ணக்கூடாது. அதனால் அது வந்து நாளைக்கு நம்ம தெரிவிப்போம் தோழர்களே. நாளைக்கு கோர்ட்டில் போய் நம்ம கொடுக்க போகிறோம். சைலண்ட்டாக ஒன்றும் பதட்டமே கிடையாது. என்ன ஆதாங்கன்னா, நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம், ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்து ஒன்று கிடைக்கலாக்க நமக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், ஏலத்துக்கு இப்போ வந்து பணம் கொடுத்து எடுக்கட்டும், கார்பரேட்டுங்க எடுக்கட்டும். நல்ல ரேட்டுக்கு எடுத்துட்டானா கம்பெனி பிட் பண்ணுற ரேட்டோ அல்லது அதுக்கு கொஞ்சம் கீழே கூட பரவாயில்ல, ஆனால் அடிப்படை விலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த விலைக்கு எடுத்தானா நமக்கு வந்து கிடைக்காது. அது அதிகமாக லாபமாக கிடைக்காது. நம்ம போட்ட முதலீடு வந்து முழுசாக கிடைக்கிறதுன்னு சந்தேகம் தான். அப்புறம் பேரலாம் இருக்குது, சொத்துக்களாக இருக்குது, காலேஜ், அந்த ஹாஸ்பிட்டலு, அந்த பில்டிங் அதெல்லாம் இருக்குது, ரிசார்ட் அதெல்லாம் இருக்குது. அது அடுத்தடுத்து போகும். அதனால தான் நான் அதை வச்சு தான் ஒரு ஆலோசனை நான் சொல்லியிருக்கேன். நீதியரசர் ஏற்றுக்கிட்டாருன்னா நல்லது. நன்றி தோழர்களே, அமைதியாக இருப்போம், ப்ரேயர் பண்ணிக்குவோம், அவ்வளோதான், கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம். நன்றி தோழர்களே, நன்றி நன்றி நன்றி. ஓகே, சந்தேகம் தீர்ந்துருச்சா? நன்றி சார். இல்லை நிறைய பேர் ஃபோனில் கேட்குறாங்க, எல்லாருக்கும் சொல்ல முடியும். எனக்கு தொண்டை இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல, உடம்பு சரியில்லாமல் வந்து ஃபீவரில் இருந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் ரிலீவாகி வர்றேன். நாளைக்கு இதோடு காலையில் 5 மணிக்கு எழுப்பி பிரயாணப்பட்டு போகணும். நைட்டு வரைக்கும் 2 மணி ஆகும். இருந்தாலும் நம்ம வந்து ஓடுவோம், நல்லது நினச்சி மனசு நினச்சி ஓடுவோம். எல்லாமே ஆண்டவர் கையில் இருக்குது. நன்றி சார். ஓகே.